எனக்கு ஸ்கின் கேர் பண்ண டைம் கிடையாது. மாவுகள்லாம் போட்டு கலக்கி வச்சு அது ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஊற வச்சு இது என்ன ஜூஸ்ன்னு தான் நினைக்கிறீங்க. இது வந்து எனக்கு ஸ்கின் கேர் பண்ண டைம் கிடையாது, அதுக்குன்னு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஈஸியாக எப்படி உங்கள் ஸ்கின், ஹேர் ப்ளஸ் ஓவரால் பாடியை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸை நான் சொல்கிறேன். ஃபேஸ் பேக் அப்படிங்கிறது நம்ம மாவுகள்லாம் போட்டு கடலை மாவாக இருக்கட்டும், அரிசி மாவாக இருக்கட்டும், அந்த மாதிரி போடுறது தான் பெனிஃபிட் நினச்சிருக்கீங்களா? அதுவும் பெனிஃபிட் தான். பட் அது வந்து ஒரு சிலருக்கு டைம் கிடையாது. அதை போட்டு கலக்கி வச்சு அது ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமாக மதர்ஸ்க்கு அதுக்கு டைமே இருக்காது. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஜூஸ் போட்டுறீங்க, இல்லைனா உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு, இல்லைனா உங்களுக்கே ஜூஸ் போட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக இருக்கும் தெரியுமா, அதை எடுத்து இந்த மாதிரி ஃபேஸில் லைட்டாக அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு 2-3 மினிட்ஸ் ட்ரை ஆகிட்டு நல்லா இப்படி ஹேண்டை வச்சு ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த போஸ்டில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வரும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் ஃபேஸ்க்கு சூப்பராக க்ளோ கிடைக்கும். இதை நீங்கள் ஈஸியாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிப்ஸுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இது என்ன ஜூஸ்ன்னு தான் நினைக்கிறீங்க. இது வந்து கிரேப் ஜூஸ். நீங்கள் என்ன ஃப்ரூட் ஜூஸ் போட்டிங்கன்னாலுமே நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் மோர் ஆர் லெஸ் ஈக்குவலன்ட் டு ஃப்ரூட் ஃபேஷியல்.